பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இந்த புது வருஷ வாழ்த்துக்களை கூட எங்கள் எவர்கிரீன் ஊழியர் சார்பிலும் எங்களோட குடும்பத்தார் சார்பிலும் உங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம், அதாவது இந்த 2026க்கான வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 23:5. இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுதாங்க ஏசப்பா கொடுத்த இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம். நான் தேவ சந்நிதியில இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு ரேமா வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்திங்க. பந்தினா என்ன? ஃபீஸ்ட்டுங்க. நம்ம கூட இப்பெல்லாம் ஃபீஸ்ட் எங்கே சாப்பிட்றோம்? நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது திருமண வீடுகளில் நம்ம சாப்பிட்றோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம கூடி சாப்பிட்றோம். அந்த ஃபீஸ்ட்டு சாப்பிடும்போது நம்ம மனநிலை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானேங்க, மகிழ்ச்சியாக சாப்பிட்றோம், திருப்தியாக சாப்பிட்டு வர்றோம். அப்படி தானேங்க. அதே மாதிரியான ஃபீஸ்டத்தை வர்ற வருஷம், அதாவது இந்த வருஷம் முழுவதும், இந்த 26வது வருஷம் முழுவதும் நம்ம அனுபவிக்க போகிறோமாங்க. ஒவ்வொரு நாள் நமக்கு ஃபீஸ்ட் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வித்தியாசமான உணவு, கொழுமையான உணவுகள், டேஸ்டான உணவுகள் சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்படும். இதே அனுபவத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம போக போகிறோமாங்க. சரிங்க, கடவுள் நம்ம கொடுக்குற அந்த பந்தி என்னங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீஸ்ட்டு சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்காராங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில யார் யார் இதுவரைக்கும் சத்துருக்களா இருந்தாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி உங்களுக்கு ஒரு கனமுள்ள வாழ்க்கையை கொடுத்து, உங்களுக்கு உயர்தரமான ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்த போறாராங்க. உடைய சத்துருக்குடைய கண்கள் கீழே குனிந்து ஏமாந்து போகும்படியா, அவங்க வெட்கப்படும்படியா, இவங்களுக்கா இந்த நன்மை என்று யோசிக்கும்படியாக கடவுள் என்ன செய்ய போகிறாரா? இந்த 2026ல ஒரு உயர்வை உங்களுக்கு கட்டளையிட போறாராங்க. இதுதாங்க உங்களுக்கு முதல் ஆண்டவர் கொடுக்கிற பாயிண்ட். எப்பேற்பட்ட பந்தி பார்த்தீங்களா? உங்களுடைய சத்துருக்களுடைய தலை கவிழும்படியா உங்களோட தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து கடவுள் உங்களுக்கு அருமையான ஒரு சந்தோஷத்தின் பந்தியை, அதாவது ஒரு உயர்வின் பந்தியை கொடுக்க போறாராங்க. அடுத்து இன்னொரு பந்தியும் இந்த வருஷம் முழுவதும் நம்ம அனுபவிக்க போறோமாங்க. என்ன பந்தின்னு கேட்டா, அது ஒரு ராஜரீகமான பந்திங்க. இதை நீங்க 2 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மேவிபோசேத்தை தாவீது ராஜா தன்னுடைய குமாரர்கள் மத்தியில, ராஜ குமாரர்கள் மத்தியில உட்கார்ந்து டெய்லி சாப்பிடும்படியா, டெய்லி விருந்து சாப்பிடும்படியா வச்சிருந்தாங்க. இந்த மேவிபோசேத் யாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீதோட ஃப்ரெண்டு யோனத்தானோட பையங்க. தாவீதோட ஃப்ரெண்டு இறந்த பிறகு இந்த மேவிபோசேத் முடவன், அதாவதுங்க அவருடைய கால்கள் நடக்க முடியாத ஒரு முடவனாக இருந்தாங்க. இது நிமித்தம் அவன் எங்க அவனோட வாழ்க்கை ஸ்லம் ஏரியாக்கள்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி, அதாவது ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தானாங்க. அவனை கூப்பிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு நிமித்தம் தாவீது ராஜா தன்னோட பிள்ளைங்களோட உட்காந்து ராஜகுமாரர்களுக்கு ஒத்த ஒரு உணவை அவனுக்கு டெய்லி சாப்பிடும்படியா அவனுக்கு ஒரு பந்தியை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தானாங்க. இந்த ராஜகுமாரர்கள் சாப்பிடுகிற பந்தி எப்படிங்க இருக்கும்? அது ஃப்ரெஷ் ஃபுட்டாக இருக்கும். அப்படிதானுங்க, பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். அதெல்லாம் டெஸ்டிஃபை, அதாவது டெஸ்ட் பண்ணி தாங்க அவங்களுக்குலாம் உணவு தருவாங்க. அந்த உணவு நல்லதா, வயிற்றளவுதான், சேருமா சேராதான் ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் அந்த ராஜகுமாரர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அப்படி ஒரு உன்னதமான உயர்வான உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல அந்த மேவிபோசேத் போய் உட்கார்ந்தாராங்க. எப்படி அவனை ஒரு முடவனான ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில இருந்த மேவிபோசேத்துக்கு கிடைச்ச ஒரு அற்புதத்தை பார்த்தீங்களா? இதே தாங்க இந்த வருஷம் நமக்கு செய்ய போறார். இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முன்னேற முடியாத ஒரு காரியம் இருந்திருக்கலாம், நம்மளோட வாழ்க்கை ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையா இருந்திருக்கலாம், ஒரு முன்னேற்றமும் இல்லாம பாருங்க. மேவிபோசேத்தை போல அவனுக்கு முடமான கால் இருந்துச்சு, அது போல நம்மளோட வாழ்க்கையில உட்கார்ந்த இடத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த வர்ற காலத்துல நமக்கு எப்படி தெரியுமா ஆண்டவர் கொடுக்க போறார்? ஒரு ராஜரீகமான விருந்து, ராஜரீகமான ஒரு உயர்வு, ராஜரீகமான ஒரு ஆசீர்வாதம், ராஜரீகமான
ஒரு ஆரோக்கியம் அம்பட்டு நமக்கு கொடுக்க போறாராங்க. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, மூணாவது இன்னொரு ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு சொல்றாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல 10, 11 வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஏசப்பா ஒரு பந்தி வச்சிருக்காரு. அந்த பந்திக்கு இவங்க வந்து யாரு நம்முடைய சீசர்கள் வந்து 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறாங்க. அது என்ன செய்தாராம், பழுகி பெருகு பந்தி பந்தியா பீப்புளை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அந்த பந்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. அந்த விதமான பந்தியை இந்த வருஷத்துல நம்ம அனுபவிக்க போறோமாங்க. பழுகி பெருகக்கூடிய பந்தி நாம் சாப்பிட்டு நிரம்பி வழியும்படியா நம்முடைய சொந்தம் பந்தம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் கொடுக்கும்படியான ஆசீர்வாதம் இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுதாங்க. எதுல வீக்கா இருக்கீங்க யோசித்து பாருங்க. ஃபைனான்ஸ்ல வீக்கா இருக்கீங்களா? ஆரோக்கியத்துல வீக்கா இருக்கீங்களா? சமாதானத்துல வீக்கா இருக்கீங்களா? எல்லாமே இந்த வருஷம் அகற்றப்பட்டு ஃபைனான்ஸ்ல ஒரு பழுகி பெருகுதல் உண்டாக போகுது. சமாதானத்துல பழுகி பெருகுதல் உண்டாக போகுது. ஆரோக்கியத்துல பழுகி பெருக்கம் உண்டாக போகுதுங்க. அதுதாங்க கடவுள் கொடுக்குற அந்த மூன்றாவது ஆசீர்வாதம். பயங்கரமான இந்த பந்தியை நம்ம பழுகி பெருகக்கூடிய இந்த பந்தியை ஏசப்பா நமக்குள்ள இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க போறாருங்க. நம்ம கிட்ட இருக்க அந்த கொஞ்சத்துல அவங்க பாருங்க, அவங்க கொடுத்தது வெறும் 5 மீன் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்களாங்க. எப்படி ஒரு பழுகி பெருக்கம் பார்த்தீங்களா? அந்த சின்னதை நம்ம கிட்ட இருக்க இந்த குறைவை வச்சு கடவுள் நிறைவான அளவு நம்மளை இந்த வருஷம் நம்ம ஆசீர்வச்சு நம்மளை நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பந்தியை ஆண்டவர் சொல்றாரு. அது சூப்பரானதுங்க. அது என்னன்னா நம்ம குடும்பத்துக்கானதுங்க. நீங்க 128வது சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 126 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பந்திதே எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைங்க. அப்பா ஒரு சைடுனா அம்மா ஒரு சைடு, பிள்ளைகள்லாம் இன்னொரு சைடு, பிள்ளைகளுக்குள்ளே ஆம்பளை பிள்ளை ஒரு சைடு, பொம்பளை பிள்ளை ஒரு சைடு, குடும்பத்துக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஒரே குழப்பம், சண்டை, சமாதானம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, எல்லாம் ஒரே குழப்படி, ஒருவருக்கு ஒருவர் காயப்படுத்தி கொண்டு திட்டி கொண்டு இப்படிதாங்க இருக்குது. இந்த காரியங்களை நீக்கும்படியா இந்த வருஷம் கத்தர் கொடுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பந்தியை சுற்றிலும் உங்க பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளாய் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரே சமாதானம், ஒரே சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சரிங்க, இந்த வார்த்தையில நம்ம மெடிடேட் பண்ணுவோம். சாரி, கத்தர் இந்த வார்த்தைகள் படி இந்த வருஷம் முழுவதும் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்ம உயர்த்துறதை நம்ம பார்க்கலாங்க. இந்த வார்த்தைகளுக்காக நம்ம அர்ப்பணிச்சு ஜெபிக்கலாமாங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறீர். அப்பா, நீர் கொடுக்குற எங்களுக்கு பந்தி ஒரு ராஜரிக விருந்தாக இருக்க போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பழுகி பெருகக்கூடிய ஒரு பந்தியை இந்த வருஷம் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீர். நன்றி அப்பா. அப்பா, எங்களோட குடும்பத்துக்குள்ள அருமையான ஒரு சமாதானங்கிற பந்தியை நீர் வச்சிருக்கிறேன். எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இணக்கம் உண்டாகப்படுங்க, ஒரு மனம்ங்கிற ஒரு பந்தியை எங்கள் குடும்பத்துக்குள்ள வைக்கிறேன். அப்பா, அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. யார் யார் என்னோடு கூட இணைஞ்சு இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பந்தியின் ஆசீர்வாதங்கள் இந்த வருஷம் இந்த நாளிலே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. இப்போது கூட என் கூட ஜெபிக்கிற அநேகர், ஐயோ எங்க குடும்பத்துல நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றிருக்கேன், இன்னும் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளலே, என்னோட குடும்ப பந்தி நல்லாவே இல்லை என்று யோசித்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்துல இருக்க எல்லார் மத்தியிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும், எல்லாரையும் நீர் பிளஸ் பண்ணுவீராக, குழப்பங்கள் நீங்கட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, பிசினஸ்ல எவ்வளவு சத்துருக்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காங்க, உங்களை உயர்த்துங்க. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, ஆபீஸ்ல இவங்களுக்கு தலையை உயர்த்துங்கப்பா. அப்பா, நன்றி அப்பா. யார் யார் எங்களோடு கூட ஜெபிக்கிறாங்களோ அவங்க சரீரத்துல ஆரோக்கியங்கிற பந்தி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவர். நல்ல ஒரு ஃபீஸ்ட் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை கொடுத்து நிரம்பி வழியை செய்யுங்கப்பா. நீர் அப்படியா நீர் செய்வதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நான் நேரெடுக்கிறேன் சுவாமி. கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.